ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்தது. அந்த யானை மிகவும் அமைதியானது. அது எப்போதும் காட்டில் உள்ள மற்ற விலங்குகளுடன் நட்பாக இருந்தது. ஒரு நாள் ஒரு சிறிய பறவை காயமடைந்து யானையின் அருகில் விழுந்தது. யானை உடனே அந்த பறவையை உற்று நோக்கியது. பறவையின் இறக்கை முறிந்திருந்தது. அதனால் அது பறக்க முடியவில்லை. யானை பறவையை அதன் தும்பிக்கையால் தூக்கி அருகிலுள்ள ஒரு மரத்தின் கீழ் அமர்த்தியது. பின்னர் அது காட்டிலிருந்து மூலிகைகளை கொண்டு வந்து பறவையின் காயத்திற்கு மருந்திட்டது. சில நாட்களுக்குப் பிறகு பறவையின் காயம் ஆறியது. மேலும் அது மீண்டும் பறக்கும் சக்தியை பெற்றது. பறவை யானைக்கு நன்றி தெரிவித்தது. நீங்கள் மிகவும் கனிவுள்ளவர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை என்றது பறவை. யானை புன்னகைத்தது. நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவுவதுதான் வாழ்க்கை என்றது யானை. அன்று முதல் யானையும் பறவையும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டனர். பறவை அடிக்கடி யானையின் தலையில் அமர்ந்து அதற்கு காட்டில் நடக்கும் சுவாரஸ்யமான செய்திகளைச் சொல்லும். யானையும் தனது பெரிய தும்பிக்கையால் பறவைக்கு பழங்களை பறித்துத் தரும். இந்த கதை நமக்கு கற்றுத் தருவது என்னவென்றால், உருவம் மற்றும் அளவு எவ்வளவு வேறுபட்டாலும் நட்பு எப்போதும் மகத்துவமானது. ஒருவருக்கொருவர் உதவி செய்வதால் நாம் வலுவான மற்றும் மகிழ்ச்சியான உறவுகளை உருவாக்க முடியும். நன்றி.